சசிகலா தரப்பு வழக்கறிஞர் ராஜசேந்திர பாண்டியன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலை காட்சிகள். யாருடைய நட்புகளுக்கு களங்கம் ஏற்படுத்துகிறது? சாட்சி சொல்றாங்க. இன்னைக்கு இல்ல, ராமலிங்கத்திட்ட திரு ராமலிங்கம் ஐஏஎஸ் அவங்ககிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போதும் அவர் நாங்கள் கேட்டு வாங்கியிருக்கிறோம். என்ன இதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? சட்டத்துக்கு புறம்பா செய்யக்கூடிய நபரா ஜெயலலிதா அவர்கள் என்று சொல்லி. ஆக அது நட்புகளுக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய செயல். இன்னும் ஒரு கேள்வி இன்னைக்கு கேட்கப்பட்டது. இந்த மாதிரி போன வாட்டி கேட்டிருக்கிறாங்க, கார்டன் என்றாலே மக்களுக்கு ஒரு பயம், கொலை மிரட்டல், அச்சுறுத்தல் இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இது இந்த அரசால் நியமிக்கப்பட்ட ஆணையத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் கேட்கக்கூடிய கேள்வியா இந்த கேள்வி? யாரு? ஜெயலலிதாவை பார்த்து. அதான் நான் பூங்கிட்ட கேட்டேன், கார்டன் என்றால் அடையாளம் யாரு? ஜெயலலிதா அவர்கள். ஜெயலலிதா அவங்கள பார்த்தாங்கன்னா இல்ல கார்டனை பார்த்தா யாருக்காவது கொலை மிரட்டலோ அச்சுறுத்தலோ இருக்கிறதா அப்படின்னு கேட்கும்போது இந்த கேள்வி பற்றி உங்களுக்கு கருத்து மிகவும் வருத்தம் அளிக்கிறது அப்படின்னு கேட்டாரு. திரும்பவும் அதுக்கப்புறமும் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க பல கேள்விகள் கேட்கிறாங்க. இந்த மாதிரி சந்தில ஆசிட் அடிச்ச வழக்கு, விஜயன் வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் தாக்கப்பட்ட வழக்கு அப்படின்னு பல வழக்குகளை ஒவ்வொன்றா சொல்லிட்டு போய் அந்த வழக்குகள்லாம் ஜெயலலிதா மேல இல்லையா? கொடநாடு எஸ்டேட்டு கோத்தகிரியில் இருக்கிறது, சிறுதாவூர் பங்களா வாங்கினதுக்கெல்லாம் அச்சுறுத்தி வாங்கப்பட்டதாக புகார்கள் எழவில்லையான்னு கேட்கிறாங்க. எதற்காக இந்த ஆணையம் அமைக்கப்பட்டது இந்த அரசால்? இதுதான விரும்புகிறது இந்த அரசு? இறந்து போன நபரை பூங்குடன் சொல்றாரு, இறந்து போன நபருங்க எப்படிங்க கேட்கறீங்க? நான் திரும்ப கேட்டேன், இப்போ ஆணையம் கேட்ட இந்த கேள்விகளுக்கு ஏதாவது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டனவா? ஜெயலலிதா உயிரோடு இருந்த காலகட்டத்தில் வழக்குகளை எதிர்கொண்டாரான்னு. இதுதான் களங்கம். இது நட்புகளுக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய விஷயம். நீங்க ஜெயலலிதாவுடைய மரணத்தை பத்தி விசாரிக்க வேண்டிய ஆணையத்தில் என்ன கேள்விகள் கேட்பீங்க நீங்க? இதுவும் ஒரு கேள்வி. அந்த கேள்வியில மனசு கஷ்டமா இருக்கிறது. அது அவர் சொல்லிட்டாரு, எனக்கு தாய்க்கு நிகரானவர் அவர்னு சொல்லிட்டாரு. அப்படிப்பட்ட கேள்விகள்லாம் கேட்கும் பொழுது ஆணையம் எதை நோக்கி போகிறதோ, ஆணையத்தில் இந்த அரசால் நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர்கள் என்ன கேள்வி கேட்கணுமோ அது தெரிஞ்சுட்டு கேள்வி கேட்கணும். மிக வன்மையாக, கடுமையாக, சட்டத்துக்கு உட்பட்டு என் கருத்தை நான் பதிவு செய்திருக்கிறேன். வாயில சொல்ல எவிடன்ஸ்ல கேட்டு அதை பதிவு பண்ணிருக்கேன். தொடர்பா உள்ள கேட்டதாக சொல்றீங்க. இந்த ஜெயலலிதா இறப்பு சம்பவமான வழக்குக்கும் அதுக்கும் ஏதாவது தொடர்பு உள்ளதா அப்படின்னு சொல்லி நீங்க கிராஸ் பண்ணிருக்கீங்களா? இல்ல, ஒரு நிமிஷம். நீ உள்ள வாரீங்களா? தொடர்பு இல்லாம உள்ள வர போறீங்க? இல்ல, நான் என்ன கேட்கிறேன், ஒரு கேள்வியை கேட்கும்போது சாட்சி இல்லைங்கிறாரு. நீங்க சாட்சி ஆமாங்கன்னு சொல்லணும், இல்லைன்னா எவிடன்ஸ் எடுத்து போடணும். ஜெயலலிதா அவர்கள் முறைகேடாக ஒரு சொத்து சேர்த்தாங்கன்னு நீங்க எடுத்து டாக்குமெண்ட் காமிங்க. அந்த கேள்வி வரும்போது தவறுங்கிறத நாங்க நிரூபிக்கிறோம். அந்த கேள்விக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க, அப்ப நாங்க கேட்கிறோம். இது களங்கத்தை களங்கம் ஏற்படுத்தக்கூடிய செயல் இல்லையா? புகழுக்கு இழுக்கு ஏற்படுத்தக்கூடிய செயல் அல்லவா அப்படின்னு கேட்டு பதிவு பண்ணிருக்கோம். இன்னொன்னு, நீங்க கேட்ட கேள்விக்கு அடிப்படை ஆதாரமான விஷயங்களை சொல்லணும். எந்த விஷயமும் சரி, இங்க வரக்கூடிய விஷயங்களும் சரி. அன்னைக்கு ஒரு பெரிய பத்திரிகையில நீங்க எழுதுறீங்க, அன்னைக்கு அந்த எவிடன்ஸ்ல ஜெயலலிதா அவருடைய வருமானத்துல அவங்க அக்கௌண்ட்ல இவ்வளவுதான் பணம் இருக்குன்னு சொல்லி எவிடன்ஸை படிச்சு பாருங்க. அந்த வார்த்தையே கிடையாது. நான் ஊடகங்கள் நண்பர்கள் முன்னாடி தான் பேசுறேன். நீங்க கேட்டாலும் சொல்லுவேன், நானா பதில் சொன்னாத? எவிடன்ஸ்ல இல்லாத விஷயத்தை நீங்க பத்திரிகையில் எழுதுறீங்க. யார் கொடுத்தா? கமிஷனுங்கிறது ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி. நீங்க ஒரு முடிவு எடுப்பீங்க, அறிக்கை அரசுக்கு அனுப்புவீங்க, அரசு ஏற்றுக்கொள்ளும், ஏற்றுக்கொள்ளாது. இதுதானே சட்டம். எவிடன்ஸ் இல்லாத விஷயத்தை ஏன் பூத்தப்படுகிறது? அதனால சொல்றோம், உள்நோக்கம் சிலருக்கு இருக்கிறது அப்படிங்கறத வெளிப்படுத்துறோம். மேலும் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அதாவது 2011 காலகட்டத்தில் சசிகலா அவர்கள் குடும்பத்திலிருந்து நீக்கப்பட்ட நபர்கள் எல்லாம் மீண்டும் ஜெயலலிதா அவர்களால் சேர்க்கப்படவில்லையேன்னு கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்விக்கு பதில் சொன்னோம். நான் திரும்ப குறுக்கு விசாரணையில் கேட்டது, ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் இருந்த பொழுது நீக்கம் செய்யப்பட்ட நபர்கள் எல்லாம் ஜெயலலிதா பார்ப்பதற்காக வந்தார்களா? ஆமா, பார்க்கறதுக்காக வந்தாங்க. அதன் பிறகு திரு ஓபிஎஸ் அவர்கள் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அந்த நபர்கள் உடன் இருந்தார்களா? இருந்தார்கள். ஓபிஎஸ் தர்மயுத்தம், திரு ஓபிஎஸ் அவர்கள் தர்மயுத்தம் நடத்துவதாக ஜெயலலிதா சமாஜத்தில் தியானம் இருந்து பேசினாரே, அதுவரையில ஏதாவது குற்றச்சாட்டு வச்சாரா? நீக்கம் செய்யப்பட்ட நபர்களை பற்றி வைக்கவில்லை. அப்படிங்கிற பல கேள்விகளாக கேட்டு பதில் பெற்றிருக்கிறோம். ஆணையம் ஜெயலலிதாவுடைய உடல்நிலை அதே போன்று மருத்துவமனையில் தொடர்பாக இல்லாமல் இது போன்ற அரசியல் சார்ந்த கேள்விகள் எழுப்பிட்டு இருக்கிறதுனால வேற ஏதாவது காரணங்கள் இருக்குன்னு நீங்க சந்தேகப்படுறீங்களா? எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 8B நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. என்ன இருக்கோ அதுதான் நாங்க பண்ண முடியும். திரு குருமூர்த்தி அவர்கள் வர வேண்டும் நாங்க சொல்றோம். ஏன் வர வேணாம்னு சொல்றாரு? அவர் தானே சொல்லியிருக்காரு, பேட்டியில் சொல்லியிருக்காரு. என்ன வேணா இருந்திருக்கலாம், மருத்துவமனையில் பிசி ரெட்டி விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேணும். அப்போலோ ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை அவர் தான் முதல்ல எப்ப பேசியிருக்காரு? ஜனவரி மாதம் 7ஆம் தேதி பேசியிருக்காரு 2017. அவர் சொல்றாரு, எவ்வளவு அபிடவிட் போடுறாரு, எனக்கு எதுவுமே தெரியாதுங்க அப்படிங்கிறாரு. அப்ப கிளப்பி விட்டது யாரு? எங்க இருக்கிறது உள்நோக்கம்? எங்கிருந்து ஆரம்பிக்கிறது மூலப்பொருள்? அப்படிங்கிறப்போ ஜெயலலிதா சசிகலா அவர்கள் ஜெயில இருக்காங்க. என்ன பேப்பர் நீங்க கொடுக்குறீங்களோ அதை எடுத்துட்டு போறோம், கேள்வி கேட்கிறோம், அவங்களை திருப்பி நோட்ஸ் எடுத்து கேள்வி கேட்கிறோம். அந்த அடிப்படையில் அரசியல் காரணத்துக்காக பல விஷயங்கள் போகிறதாங்கிறத தாண்டி இது ஜெயலலிதா அவருடைய ஆட்சின்னு சொல்லக்கூடிய இந்த அரசு பார்க்க வேண்டும், எப்படிப்பட்ட கேள்விகளை ஆணையத்தில் வழக்கறிஞர்கள் முன்வைக்கிறார்கள். அதனால் நட்புகள் கெடுகிறதாங்கிறத மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய தருணம். நான் ரொம்ப வாட்டி கூட சொல்லியிருக்கேன், நான் உட்பட்டுன்னு. இன்னைக்கு ஏன் உட்பட்டது தாண்டிடுச்சுன்னா, இன்னைக்கு நான் அதே கேள்வியா
ஆணையத்தின் வழக்கறிஞர்களுக்கு எதிராக கேள்வியாக கேட்டு பதிவு செய்திருக்கிறேன். ஆவணத்தில் இருக்கிறது, எவிடன்ஸ் இருக்கு. ஜெயலலிதாவால் நீக்கப்பட்டவர்கள் மருத்துவமனைக்கு வந்ததா சொல்றீங்க, அவங்க ஜெயலலிதாவை பார்த்தாங்களா மருத்துவமனையில? அதாவது வந்தாங்களா இல்லையாங்கிறதும், அவங்க வந்தப்போ சகஜமாக அங்கிருந்து அமைச்சர்கிட்ட பேசிட்டு இருந்தாங்களா என்னங்கிறதையும் உறுதிப்படுத்தியிருக்கோம். அது இருக்கா இல்லையாங்கிறது அவங்க சொல்லட்டும், அந்த நபர்கள் சொல்லட்டும், வரட்டும்.